ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஆர் கிச்சன். எப்போவுமே செய்கிற பிரியாணி மாதிரி இல்லாமல் இந்த வாட்டி வந்து வேறு ஸ்டைலில் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டைலில் ஒரு வாட்டி பண்ணி பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். நார்மலாக பிரியாணியிலவே எல்லாருக்குமே பிடிக்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டவ் மேலே ஒரு பெரிய பாத்திரமாகவே வச்சுருக்கேன். நான் வந்து கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாகவே செய்ய போகிறேன், அதனால பெரிய பாத்திரமாகவே வச்சுருக்கேன். பாத்திரம் ஹீட் ஆனதுமே பார்த்தீங்கன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம், அதோட வந்து நெய்யும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுமே பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, அதுக்கப்புறமா வந்து ஜாதிப்பூ எல்லாமே சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறமா வந்து ஒரு 4 பெரிய வெங்காயமாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்ல ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே வந்து ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 4 ஏலக்காய், 4 கிராம்பு, கொஞ்சமாக பட்டை சேர்த்து ஒரு மிக்சி ஜாரில் நல்லா வந்து பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வந்து நம்மளுக்கு வெங்காயமும் நல்லா வறுபட்டுச்சு. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி ரெண்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து புதினா, கொத்தமல்லி நல்லா வறுத்ததுக்கப்புறமா வந்து தக்காளி ஒரு 5 தக்காளி கிட்ட சேர்த்துக்கிறேன். நல்ல பெரிய தக்காளியாகவே பார்த்து சேர்த்துக்கிறேன். தக்காளியும் நல்லா வேகினதுக்கு அப்புறமா வந்து நல்லா ஸ்மாஷ் ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன் பேஸ்ட்டு. இது வந்து ஒரு 4 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிறேன். பிரியாணிக்கு நல்லா இஞ்சி பூண்டு நல்லா அதிகமாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து வெங்காயம், தக்காளி நல்லா வந்து ஸ்மாஷ் ஆகணும். அப்போ தான் பசங்க சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா வந்து பாதி சாப்பாடை வந்து பக்கத்தில் வச்சுடுவாங்க. வெங்காயம், தக்காளி எல்லாமே சேர்த்து பாதி சாப்பாடும் இருக்கும், அதுக்காக தான். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் வந்து 7 வந்து முந்திரி, அதுக்கப்புறமா 7 பாதாமும் சேர்த்து நல்லா வந்து மையாக அரைச்சி வச்சுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா மட்டனை வந்து முன்னாடியே வேக வச்சுருக்கேன். குக்கரில் போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு மட்டும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 5 விசிலுக்கிட்ட வச்சுருக்கேன். நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கேன். அந்த மட்டனையும் வந்து வெங்காயம், தக்காளி கூட சேர்த்து நல்ல ஒரு வாட்டி கிளறிக்கலாம். இப்போ வந்து இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அது மிக்சியில் போட்டு அரைச்சோம் இல்லைங்களா, அந்த பொடியை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இது கலருக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இதையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக தயிரும் சேர்த்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் கிட்ட இருக்கும். நல்ல கெட்டியான தயிராகவே சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு வாட்டி கிளறினதுக்கப்புறமா வந்து பாதாம், முந்திரி அது நம்ம பேஸ்ட்டாக அரைச்சோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்சியை கழுவி அதையும் ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா வந்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சதுக்கப்புறமா வந்து நல்லா வந்து எல்லாமே சேர்ந்துருக்கும் மசாலா. அதுக்கப்புறமா வந்து அந்த பாதாம், முந்திரியோட பச்சை வாசனை எல்லாம் போயிருக்கும். அதுக்கப்புறமா வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே வந்து 1 கப் அரிசிக்கு பார்த்திங்கன்னா 1.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அரிசி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து தண்ணி அதிகமாக சேர்த்தாது அந்த அரிசி வந்து நல்லா வேகுது. சில அரிசியெல்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வந்துடும். நான் இந்த அரிசிக்கு பார்த்திங்கன்னா 1 கப் அரிசிக்கு 1.25 கிட்ட வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா வந்து கழுவி வச்சுருக்க அரிசியும் சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து இப்போவே வந்து உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க, உப்பும் சேர்த்துக்கோங்க. இந்த டைம்லேயே வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா திறந்துட்டு நாம் வந்து ஒரு வாட்டி கிளறிக்கலாம். லைட்டாக கிளறுங்க போதும். சின்ன கரண்டியாகவே வச்சுக்கோங்க. பெரிய கரண்டி வச்சிங்கன்னா அரிசி வந்து உடஞ்சிடும், அதுக்காக தான். இப்போ தண்ணியெல்லாம் வந்து ட்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து சிம்மில் வச்சு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட அதை அப்படியே மூடி போட்டே வச்சிடலாம். 20 மினிட்ஸ் ஓப்பன் பண்ணாமல் இருங்க. அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து ரைஸ் நல்லா வந்து உதிரியாக வந்திருக்கும். நல்லா பாருங்கள், உடையாமல் வந்து நீட்டாக ரைஸ் வந்து சூப்பராக வெந்திருக்கு. இப்போ டேஸ்டியான மட்டன் பிரியாணி ரெடி. இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள்.